ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லவ் இன் த ஏர் ஜாப்பனீஸ் வெர்ஷனோட எபிசோட் 4ல் பார்க்கலாம். எபிசோட் 4ஓட ஸ்டார்டிங்கில் அராஷி ரெய் கிட்ட இதுக்கப்புறம் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஷாக்காக இருக்குது ரெய்க்கு. ஏன் கேட்குறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, என்கிட்ட ஜோக் எதுவும் பண்ணல, உண்மையாக தான் சொல்கிறீங்களா, நான் இங்கே வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இல்லை வேணாம், நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு நியூசன்ஸ், அதனால தானே நீங்கள் வர வேணான்னு சொல்கிறீங்க. ஐம் சாரி, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். ஆனால் என்ன வரவேணன்னு மட்டும் சொல்லாதீங்க, என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெய் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க அரசைக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, நான் உன்கிட்ட சொல்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, நான் உன்னை பற்றி என்ன பேச வரேன்னு புரிஞ்சுக்கோ. நீ முதல்ல உன்னோட டைமை பெட்டராக கீப் அப் பண்ண கற்றுக்கணும். ஆல்ரெடி உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, செகண்ட் இயரில் ப்ராஜெக்ட் அதிகமாக இருக்கும், இப்போயும் உன்னோட ஒர்க்கை தகுந்த மாதிரி நீ மாற்றிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்காது. உன்னோட லைஃப்பை முதல்ல நல்லபடியாக டிசைன் பண்ண, அப்போ தான் அடுத்தவங்களோட வீட்டை உன்னால் டிசைன் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய லைஃப்பில் என்னோடய ரிலேஷன்ஷிப்பை நான் கரெக்டாக தான் கொண்டு போவேன். ஸோ ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒருத்தர்கிட்ட என்னோடய லைஃப்பை கொடுக்க நான் விரும்ப மாட்டேன். அதே மாதிரி தான் நீயும் இருப்பேன்னு நினைக்கிறேன். முதல்ல நீ உன்னை புரிஞ்சுக்கோ, நீ யார், உன்னோட லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீ அக்செப்ட் பண்ணாதான் அடுத்தவங்க லைஃப்பை பற்றி உன்னால் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே சார் எமோஷ்னலாக பேச, இதெல்லாம் கேட்கும்போது ரைக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னால் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண முடியும், எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ண முடியும், கண்டிப்பாக அப்படி பண்ணிவிட்டு நான் திரும்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். முதல்ல நீ சொன்னதை நீ ஃபாலோ பண்ணு, அதில் நீ சக்ஸஸ் ஆகு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் காரில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அரசி அந்த பக்கம் போகிறான். அப்புறம் அரசிக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்து அவன் அழுதுட்டுருக்கிறவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஏற்கனவே நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, சளி பிடிச்சிரும், தலையெல்லாம் நல்லா தொடச்சிக்கோன்னு சொல்லி சாரை அப்படியே தொடச்சி விட அப்படியே எமோஷ்னலாக அழுதுட்டுருக்கான். ஒரு பக்கம் திட்டிட்டு போகிறான், இன்னொரு பக்கம் நம்மளுக்காக கேர் பண்ணி பார்த்துக்கிறானேங்கிற மாதிரி ரெய்க்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே குளிச்சுட்டு வந்து பார்க்குறான். அங்கே ஒரு சின்ன ஆர்கிடெக்ட் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கேல் இருக்குது. நான் ஒரு ஆர்கிடெக்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது, கண்டிப்பாக நீ முயற்சி பண்ணுன்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு, இவன் ஸ்கூல் படிக்கும் போது இவனுக்கு ஆர்கிடெக்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை போல். ஸோ இவன் ஒரு காலேஜில் அப்ளிகேஷன் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கான். இவனை ப்ரொஃபஸர் வர சொன்னார்னு ஒரு பையன் கூப்பிட வேக வேகமாக ஓடி போகிறான். போகிற அவசரத்தில் இவனோட ஸ்கேலை வந்து கீழே விட்டுட்டு போயிட்டான். ஸோ வேக வேகமாக வந்து பார்க்குறான், அதில் ஏதோ எழுதியிருக்கு. ஸோ அதை எழுதுனது யார் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. பட் அதில் எழுதியிருக்கிறத பார்த்தனையும் அப்படியே ரெய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீ அடுத்த இதுக்கு போவேன், உன்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்லி அதில் எழுதியிருக்க. அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதை ப்ரேம் பண்ண மாதிரி அதை அப்படியே வச்சு வீட்டில் வச்சு தான் அதை பார்த்துட்ருக்கான். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய லைஃப்பை டிசைன் பண்ண கற்றுக்கிறேன், அதுக்கப்புறம் தான் அடுத்ததுங்கிற மாதிரி சார் அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கை அப்படியே அவன் ஃப்ரெண்டோட கிளாஸ்க்கு வந்து பார்த்தா அங்கே ரெய் இவனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கான். ஏண்டா அது ரெய் தானடா, நம்பவே முடியல, எல்லாருக்கும் முன்னாடி அவன் வந்திருக்கான், அப்படிலாம் அவன் வரமாட்டானேன்னு சொல்ல கைக்கு புரிஞ்சிருச்சு அவன் இப்போ அவனோட லைஃப்பை கரெக்டாக கொண்டு போகிறான்னு. ஸோ இப்போலாம் கிளாஸில் கூட சார் ரொம்ப பிஸியாக ஒரு டவுட்னாலும் ப்ரொஃபஸர் கிட்டே கேட்டு கிளியர் பண்ணிக்கிறான். ஏன்டா இவனுக்கு டவுட்டெல்லாம் வருதாங்கிற மாதிரி கை இவனை பார்த்துட்டே இருக்க அராஷி கிட்டே பேசணும்னு தோணுது. மொபைலை கையில் எடுத்து பார்க்குறான். பட் வேணாம், அது தப்புன்னு சொல்லி டக்குன்னு மொபைலை கீழே வைக்க, சேம் டைம் அதே மாதிரி மொபைல் எடுத்து எப்படியாவது ரெய் கூப்பிட்ருக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி மொபைலை பார்த்துட்டே அராஷி உட்காந்துருக்கான். பட் ரெய் வந்து கால் பண்ணவே இல்லை. அதை பார்க்கும்போது அவனுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் அவனும் எதுவும் வெளியே காட்டிக்கல. அவன் எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் நல்லதானே இவனோட வேலையை அவன் பார்த்துட்ருக்க. ஒரு டைம் ரின்கா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ரெய் கிட்டே பேசுகிறான். என்ன பேச போகிறான்னு பயமாக இருக்குது. அப்படியே ரெய் பார்த்துட்டே இருக்க, எதுக்காக என்னை வர சொன்னேன்னு சொல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி ரெய்க்கு ஷாக் ஆகிடுச்சு. டக்குன்னு ஜூஸை குடிச்சிட்டு என்னடா இப்படி சொல்கிறான்னு பார்க்க, எனக்கு அராஷி ஷென்பாயை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, என்னதுன்னு சொல்லி ஜூஸை கூட கீழே கொட்டிட்டான். யாரை சொன்னேன், அதான் சொன்னேன்ல, அராஷி ஷென்பாயை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரின்கா சொல்கிறா. ஏன்னு சொன்னால் இதுக்கு என்ன ரீசனாக சொல்ல முடியும், ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அதை எப்படிட்டா ரீசனோடு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் நான் நினச்சேன், அவரை பார்த்து எனக்கு ரொம்ப அட்மையர் ஆகிடுச்சு, அது உண்மை தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு அராஷியை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஃபீலிங் உண்மையாகவே எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோன்னே ரெய்க்கு கஷ்டமாக இருக்குது. நீ இப்போ அராஷி கூட க்ளோஸாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நீ எங்கள் 2 பேரையும் சேர்த்து வை அப்படின்னு சொல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு ரின்கா கேட்டுகிட்டே இருக்கா. ஹெல்ப்பு தானே, இதோ ஹெல்ப்பு தானே, பர்கர் சாப்பிட்றியா, இந்தா பாதி ஷேர் பண்ணிக்கலாமா, நீ சாப்பிடுன்னு சொல்லி அவள் எப்படியோ சொல்ல வரா. பட் அவள் சொல்ல வரதை கேட்குற மாதிரி இல்லை ரெய். அவளை அப்படியே
அப்படியே மாத்திர மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே அப்படியே கைக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க. ஏண்டா முதல்ல அவ சொல்கிறது இருக்கட்டும், ஓ மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சீரியஸாக கேட்குறேன், உனக்கு அராஷி ஷென்பாயை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கை கேட்குறான். இல்லைடா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெய் சொல்கிறான். இங்கே பாரு, இவ்வளோ சீக்கிரமாக நீ ஆன்சர் பண்ண வேணாம், உன் மனசில் என்ன இருக்குன்னு முதல்ல கேளு, உன் மனசை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டைம் எடுத்துக்கோ, யோசிச்சுப்பாரு, உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு யோசிச்சுப்பாரு, கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கே புரியும், சரியா? அது உன்னோட ஃபீலிங், அது சீக்கிரமாலாம் வெளியே வராதுடாங்கிற மாதிரி கை சொல்லிட்டே இருக்க, ரேய்க்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. கை இந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவன் தனியாக உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். என் மனசில் என்ன இருக்குன்னு ஏன் எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுறதுக்காக சார் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அவனோட டெட்லைனுக்குள்ளே இந்த டைம் கண்டிப்பாக ப்ராஜெக்டை முடிக்கணும். ப்ராஜெக்டை முடிச்சுட்டு தான் எப்படியாவது நம்ம போய் அராஷியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு விடிய விடிய சார் உட்காந்து ப்ராஜெக்ட் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியாவது அராஷியை பார்க்கணும்னு சொல்லி கேரேஜுக்கு போகிறான். அங்கங்கே வேற ஒருத்தர் இருப்பார்ல அசிஸ்டண்ட்டு, அவர் வராரு. ரைட்டா நீங்களா? ஆமாம், என்னாச்சு? அவனை பார்க்க வந்திருக்கியா? அவருக்கு இப்போ ரொம்ப பிஸி தெரியுமா, அது இன்றைக்கி மேட்ச் இருக்குது, ஸோ மேட்சுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்படியா? எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன்னு சொல்ல, சரி ஓகே, நீ அவன்கிட்ட போய் பேசுனா போய் பேசுடா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் பேசணுன்னு தோணலை, பார்க்கணுன்னு நினச்சேன், பார்த்துட்டேன், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல, அவன் எப்படி தெரியுமா, ரொம்ப சின்சியர், ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா அந்த வேலையை முடிக்காமல் சாரோட கான்சன்ட்ரேஷன் போகவே போகாது அப்படின்னு சொல்லி ரைட்டாக சொல்ல, அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி நான் போயிட்டு வரேன், கண்டிப்பாக என்னோடதை நான் முடிச்சுட்டு திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி என்னை ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்னு சொல்லி வேகமாக அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் ரெய் வந்தது நம்ம சாருக்கும் புரியுது. அவன் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். பட் திரும்பி அவனை பார்க்கவே இல்லை, அப்படியே அமைதியாகவே இருக்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் போய் அவனோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண, இங்கே ரேஸ்க்காக அப்படியே அராஷி ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஒரு பக்கம் இவனோட ப்ராஜெக்டை இவன் சப்மிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ரெண்டு பக்கமும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டே இன்னைக்கு. ஸோ அதை அப்படியே ரொம்ப டீப்பாக காட்டுறாங்க. ஒரு வழியாக எனக்கு தேவையான அந்த ப்ராஜெக்டை ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்கள் ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, இதே மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பர் 1 வருவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ண, அதை கேட்கும் போது ரெய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போன டைம் டெட்லைனில் முடிக்கலன்னு சொல்லி திட்டின அதே ப்ரொஃபஸர் இந்த டைம் உன்னோட பெஸ்ட்டை நீ கொடுத்துருக்கன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ண, அதை கேட்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வெளியே வந்துட்டான். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். அவனை பார்க்கறக்காக கை வரான். ஏண்டா நீ ப்ராஜெக்டை நல்லா பண்ணிட்ட, சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிட்ட, அப்படி ஏண்டா உன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே ரெய் அமைதியாக இருக்கான். யோசிச்சு பார்த்தேன்டா, நீ என்கிட்ட கேட்டில அதை பற்றி, எனக்கு அராஷியை பிடிச்சிருக்கான்னு கேட்டில, அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, என் மனசுக்குள்ளே இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டில, இப்போ என்ன உனக்கு புரியுதுன்னு சொல்ல, அது தாண்டா எனக்கு ஒன்றும் புரியல, நான் அவரை லவ் பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சார் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறான். ஆனால் இப்போ எல்லாமே கரெக்டாக வருமானு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, நான் உன்னை கிவ் அப் பண்ண விரும்பலை, கண்டிப்பாக கிவ் அப் பண்ணவும் மாட்டேன். என் மனசில் என்ன இருக்கோ அந்த ஃபீலிங்ஸை கண்டிப்பாக நான் வெளியே கொண்டு வருவேன். எல்லாருமே அவங்களோட லைஃபுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எனக்கு புரியுதுடா அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒன்று தெரியுமாடா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு கை அப்படியே அவன் தோளில் கை போட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து பேசுகிறான். நீ எப்பயுமே வித்தியாசமாக இருப்ப, அது எனக்கு தெரியும். ஆனால் நீ எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட்டு வந்துட்டா ஒரு இதில் பர்ஃபெக்டாக மாறிடுவேன். எதுவாக இருந்தாலும் சரி நீ ஈஸியாக எடுத்துடுவேன், அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்கவும் மாட்டேன். கண்டிப்பாக இந்த ரெய்யை தாண்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி கை பேச, ஓ அப்படியா, உண்மையாவாடா, என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் இது தெரியலையேங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இப்போ தான் புரியுது, நான் எல்லா விஷயத்துலையுமே போல்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ இப்படி இரு, இதுதான் நல்லா இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கை அவனை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக பேச, சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க சார், சீக்கிரம் போ, உனக்கான ரைட்டான டைம் வந்துடுச்சு, கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. அதுக்கும் முன்னாடி எனக்கு வேற ஒரு வேலை இருக்குடா, ஃபர்ஸ்ட் நான் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தாண்டா அடுத்தது போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். அது என்ன வேலைன்னு பார்த்தா ரின்கா கிட்ட போய் சொல்கிறது. நீ என்னை பார்க்கறக்காக வந்திருக்க, என்னன்னு சொல்லு ரெயின்னு சொல்ல, அது வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஏண்டா அப்படின்னு சொல்ல, ஐம் சாரி ரின்கா, என்னை மன்னிச்சிரு, நான் அராஷி ஷென்பாயை பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்தேன். எனக்கு அராஷி ஷென்பாயை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா,
இந்த ஃபீலிங்ஸை என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த ஃபீலிங்ஸு அப்படின்னு சொல்ல இந்த ஃபீலிங்ஸ்க்கு பேர் லவ்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ரின்கா சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு புரியுதா? எனக்கு ராஷி ஷென்பாயை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, சரி ஓகே, எனக்கு புரியுது உன்னோட ஃபீலிங்ஸ் ரை. என்னோடய ஃபீலிங்ஸ் எனக்கு, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய ஃபீலிங்ஸை நான் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னோடய ஃபீலிங்ஸை நான் எனக்குள்ளே ஹேண்டில் பண்ணிப்பேன். நீயும் அதே மாதிரி தான். என்னோடய ஃபீலிங்ஸில் நான் ஹானஸ்ட்டாக இருக்க மாதிரி நீயும் ஹானஸ்ட்டாக இரு. கண்டிப்பாக எல்லாமே சரியாயிருங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வேகமாக அராஷியை பார்க்கறக்காக வரான். நீ திரும்ப வரக்கூடாது. உன்னோட லைஃப்பில் உன்னோட வாழ்க்கையை டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி அராஷி சொன்னது ஞாபகம் வருது. ரோட்டில் அப்படி மெல்ல மெல்ல நடந்து வரான். அப்படியே அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தோண வேகமாக அராஷியை பார்க்கறக்காக அப்படியே ஓடி வர, சேம் டைம் அராசி கூட நடந்த ஒரு ஃபீலிங்ஸும் அவன் கண்ணு முன்னாடி வருது. அதாவது இது வரைக்கும் நடந்த எல்லா சீன்ஸும் அப்படியே வர அது எல்லாத்தையுமே மனசில் நினச்சிக்கிட்டே அப்படியே ஓடி வரான். கடைசியாக 2 பேருக்குள்ளே வந்த அந்த குட்டி சண்டை கூட அப்படியே ஞாபகம் வருது. ஒரு வழியாக அடுத்து ரேஸ் ட்ராக்கை தான் காட்டுறாங்க. ரேஸில் அந்த புதுசாக ஒருத்தன் வந்தான்ல, அந்த பையன் தோற்று போயிட்டான். ஸோ அங்கே இருக்கிறது நம்ம பூமா இருந்துட்டு, பரவாயில்ல எப்படியோ உன்னோட ஸ்கில்லும் பெட்டர் தான் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், உன்னோட பைக்கு தான் ஃபால்ட்டு. என் பைக்கை வேணும்னே இந்த மெக்கானிக் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான், இவனால தான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்ல, நான் எதுக்கு அப்படி பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு குப்பை தொட்டியான பைக்கை நீ தானே செலக்ட் பண்ண, நானா செலக்ட் பண்ணேன்? நீ தானேப்பா உன்னோட பைக்கை செலக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி அராஷி கேட்குறான். ஆனால் இந்த பைக் இருக்கனால தான் நான் தோத்தேன், இதில் எதுவும் நீ பண்ணியிருக்கேன்னு இந்த பைக்கில் எச்சி துப்பிட்டான். அதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுது. அராஷி அப்படி கடுப்பாக நின்றுட்டுருக்க, இந்த மாதிரி ஒரு மெக்கானிக், உன்னால் மெக்கானிக் வேலை மட்டும்தான் பார்க்க முடியும், என் கூட ரேஸ் வச்சு ஜெயிக்க முடியுமா சொல்லு அப்படின்னு சொல்ல, உன் கூட ரேஸ் வச்சு என்னால் நான் ஜெயிக்க முடியாதா? ஒரு உண்மையான ரேசர் இந்த பைக்கை இந்த மாதிரி பண்ண மாட்டான். சுற்றி இருக்க எல்லாரும் தான் உன்னை பற்றி பார்க்குறாங்க, எல்லாருமே உன்னை பற்றி புரிஞ்சிருப்பாங்கள, பார்க்குறீல அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக நின்றுருக்க. சரி ஓகே, ஆரம்பிச்சிடலாம். 2 பேரும் ரேஸ் வைக்கலாம். மெக்கானிக் நீ, என்னை மட்டும் பீட் பண்ணு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் ஓவர் கடுப்பாக பேசுகிறான். ஆக்சுவலி இது வந்து தாய் சீரீஸ்லாம் நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரேசிங் ட்ராக்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கான டைமிங் வந்து, அதாவது நம்ம தாய் சீரீஸில் கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட வரும். இதில் 30 மினிட்ஸ்க்குள்ளேயே எபிசோடு முடிக்கிறனாலையான்னு தெரியல, கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வருது. ஸோ சேம் டைம் அங்கே ரைட்டை யார்ட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. என்னது ரேஸ் நடக்குதான்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ரெய் வரான். எங்கே அராஷி ஷென்பா எங்கன்னு சொல்லி கேட்க, இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு அங்கே ரேசிங் ட்ரக்கில் வா அப்படின்னு சொல்லி ரெய்யும் ரைட்டாக கூட்டிகிட்டு அங்கே வரான். அங்கே எல்லாரும் ரேஸ்க்காக ரெடியாக இருக்கா. அராஷியும் அந்த பையனும் இப்போ ரேஸ்க்கு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு பதட்டமாக இருக்குது ரெய்க்கு. ரெய் கீழே நின்று பார்த்துட்டே இருக்க, என்ன நடக்குது இங்கேன்னு ரைட்டாக கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், ஓ நீ தான் அராசியோட ஆளா அப்படிங்கிற மாதிரி ரெய்யை பார்த்து பூமா கேட்க, நைஸ் டு மீட் யூன்னு சொல்ல, அவன் பாட்டுக்கு கடுப்பில் இருக்கா. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கே ரேஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்குது. இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அராஷியெல்லாம் வின் பண்ண முடியாது, அவன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவான்னு சொல்ல, ஒரு வழியாக அராஷியும் வின் பண்ணிட்டு அப்படியே நடந்து வர ரெய் ஓடி போய் டக்குன்னு அவனை ஹக் பண்ணிட்டான். ரெய் நீயா, நீ எப்படி இங்கே வந்த? நல்ல வேலை, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையில, நீங்கள் வின் பண்ணிட்டீங்களே, எனக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். அதை பார்த்துட்டு அராஷி கேட்குறான், என்னாச்சு, ஏன் இப்படி வந்திருக்கேன்னு சொல்ல, ஆமாம் இப்போ தான் ரைட்டாக சொன்னாங்க, இது ரொம்ப கஷ்டமான ரேஸ்னு, நீங்கள் வின் பண்ணுவீங்களா இல்லையான்னு நான் பயந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது ஒரு ரேஸ் தானே, இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு வர? ரேஸ்னு கிடையாது, நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரெய் பார்த்துட்டே இருக்கான். என்ன நடந்தாலும் சரி, நான் உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எப்பயுமே உங்கள் கூட தான் இருப்பேன். என்னோடய லைஃப்பில் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு எனக்கு புரியுது. கண்டிப்பாக இதை விட்டு நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். எப்பயுமே உங்கள் பக்கத்தில் உங்கள் கூடவே இருப்பேன். அதை சொல்லத்தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சார் அப்படியே பார்த்துட்டே இருக்க, அவன் சொன்னதை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு. இங்கே நம்ம அராசி அவனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க, க்ரௌடில் இருக்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஹாப்பியான மூமெண்ட் போக, தோற்று போனவன் சும்மா இருப்பானா, அவன் பாட்டுக்கு அவனால் முடிஞ்ச அளவுக்கு சாபத்தை கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டே இருக்க, மறுபடியும் கூட காம்படிட் பண்ணி வின் பண்ணுறான். அவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்க, நீ பாட்டுக்கு கத்து தம்பி, என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லி அராஷியா அப்படி ரெய்யை இழுத்துட்டு அவன் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன, 2 பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு அப்படியே ரொமான்டிக் சீன் அங்கே நடக்குது. அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பித்தவங்க, இந்த சீனெல்லாம் தாய் சீரீஸில் ரேசிங் ட்ராக்கில் கிஸ் பண்ணவங்க வீடு வரைக்கும் வந்து கிஸ் பண்ணி, ஸ்டெப்பு வரைக்கும் கிஸ் பண்ணி அப்படியே பெட்ரூமுக்கு போவாங்க. இந்த சீனெல்லாம் நான் ரிப்பீட் மோடில் நிறைய டைம் தாய் சீரீஸில் பார்த்துருக்கேன். பட் இங்கே கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிட்டாங்க. அடுத்து அப்படியே பெட்டுக்கு போக, கண்டிப்பாக என் பக்கத்தில் நீ இருப்பேன்னு சொன்னில, எப்பயுமே நீ என் கூடியே தான் இருக்கணும், ஓகேவா? இதுலேருந்து நீ வெளியே போகக்கூடாது. ஒரு டைம் என்னை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா என்கிட்ட வெளியே போக முடியாதுங்கிற மாதிரி அராஷி சொல்ல, ஓகே
ஓகேங்கிற மாதிரி அவனும் தலையாட்ட அதுக்கப்புறம் அவன் கையில் ஒரு கிஸ் பண்ண சார் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்க ஸோ 2 பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்டு, அதாவது 2 பேருக்கு இடையில ஒரு வழியாக அங்கே மேட்ரு முடிஞ்சது. மேட்ரை முடிச்சுட்டு 2 பேர் அப்படியே ஹாயாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு ரேசிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் நான் ஏன் மெக்கானிக் ஆனேன்னு தெரியுமா? என் அம்மா தான் காரணம். என் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நான் பில்டிங்கும் அவங்களுக்கு ரெடி பண்ணணும். அதே மாதிரி என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எதுக்கு 2 இது ஒன்றாவே 2 வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லி 2யுமே ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் டிசைன் பண்ணுற வேலையும் பார்ப்பேன், மெக்கானிக்காகவும் இருப்பேன். பட் ரேஸை பொறுத்த வரைக்கும் ரேஸ் அப்பப்போ அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சார் அப்படியே அவனுக்குள்ளே நடந்த ஒரு குட்டி குட்டி ஃபீலிங்ஸு, அவன் லைஃப்பில் நடந்த குட்டி ஃப்ளாஷ்பேக்கை டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டான். அதெல்லாம் கேட்கும் போது அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்க. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒன்று சொன்ன தெரியுமா? அதை இப்போ நான் கிவ் அப் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல. என்னது, என்ன சொல்கிறீங்க? நீ என்ன சொன்னில என்னை கரெக்ட் பண்ணுவேன்னு, இப்போ அது வேண்டாம். என்னது வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக கேட்குறான். ஆமாம், இப்போ நீ என்ன கரெக்ட் பண்ண வேணாம், நான் உன்னை கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்கிட்ட சொன்னது என் பக்கத்துலேயே இருப்பேன்னு, இப்போ நான் உன் பக்கத்துலேயே இருக்க போகிறேன். பார்க்கலாம் 2 பேரில் யாரை கரெக்ட் பண்ணுறாங்கன்னு, நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல. 2 பேரும் ஒன்றா இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி வா, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து செகண்ட் ரவுண்டுக்கு போயிட்டாங்க. அப்படியே இவங்களோட ஹாப்பி மூமெண்ட் ஒரு பக்கம் போக நம்ம கையை தான் காட்டுறாங்க. கை படுத்திருக்க அவன் மேலே நிறைய கை வருது. கை மேலே கை எப்படி ரைமிங்காக இருக்குது பார்த்தீங்களா? கத்திக்கிட்டே டக்குன்னு அவன் எந்திரிச்சு உட்காரான். ஐயோன்னு சொல்லி அப்படியே பதட்டமாக அழுதுகிட்டே இருக்க அவனுக்குள்ளே இருக்க ஃப்ளாஷ்பேக், அதாவது செகண்ட் நீட்டோட ஸ்டோரி வரப்போகுதுப்பா, அதுதான் சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. அதோட அந்த எபிசோடை முடிக்க சைட் ஸ்டோரியில் அந்த ஸ்கேலில் நான் ஒரு ஆர்கிடெக்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே எழுதி வச்சுட்டு ஓடி போனான்ல நம்ம சார் ரெய், அதை பார்த்துட்டு அவன் பக்கத்தில் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு எழுதுந்து நம்ம அராஷி தான். இது ஆல்ரெடி நமக்கே தெரியும், இருந்தாலும் சொல்லணுமில்ல, அப்புறம் சைட் ஸ்டோரியை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி 4-5 பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதையும் சொல்லிடுறேன், எழுதி வச்சுட்டு அவன் அந்த பக்கம் போக அப்படியே கீழே வந்து அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாகிடுது ரெய். இதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.